நம்ம எபிக் சமையல்ல எல்லா இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்லயுமே நம்ம தேடி தேடி போய் சாப்பிடுற ஆத்தென்டிக் ஆல்ஃப்ரெடோ சிக்கன் பாஸ்தா எல்லாமே ஸ்கிராச்ல இருந்து வீட்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த ஆல்ஃப்ரெடோ சாஸை ஸ்கிராச்ல இருந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்காக 4-5 பூண்டை தோல் உரிச்சிட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா 1 கப் சீஸை ஷ்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க எந்த டைப் ஆஃப் சீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கனமான பாத்திரத்துல 1/2 கப் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்க பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 கப்ஸ் ஹெவி க்ரீம் ஆட் பண்ணி அடுப்பை மீடியம் டு லோ ஹீட்ல செட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம ஸ்ட்ரெட் பண்ணி வச்சிருந்த சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதோட சேர்த்து 1/2 டீஸ்பூன் சால்ட்டும் 1/2 டீஸ்பூன் பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்சருக்காக நான் பிளாக் பெப்பர் யூஸ் பண்றேன், நீங்க ஒயிட் பெப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு முக்கியமா சீஸ் கரையிற வரைக்கும் இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. சீஸ் கரைஞ்சதுக்கு அப்புறமா இதை க்ளோஸ் பண்ணி 5 to 7 minutes அடுப்பு சிம்ல வச்சு கொதிக்க விட்டுறலாம். இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சி வந்துருச்சுன்னா சாஸ் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதை இறக்கிடலாம். இப்போ நம்ம சிக்கன் ரெடி பண்ணிடலாம். அதுக்காக போன்லெஸ் சிக்கனை உங்க ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவு ஆலிவ் ஆயில், அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அதோட சேர்த்து 1 டீஸ்பூன் பிளாக் பெப்பரும் 1 டீஸ்பூன் சால்ட்டும் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஒரு பேன்ல 1 டீஸ்பூன் அளவு ஆலிவ் ஆயில் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா சின்னதா கட் பண்ணி வச்சிருக்க பூண்டை சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா சிக்கன் ஆட் பண்ணிடலாம். சிக்கனை இந்த மாதிரி 3 to 5 minutes ஒரு தடவை திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. இதை க்ளோஸ் பண்ணி 10 minutes குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா பாஸ்தா பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக நான் இன்னைக்கு 2 கப் பாஸ்தா எடுத்துக்கிறேன். அதனால 4 கப் தண்ணியும் 2 டீஸ்பூன் சால்ட்டும் ஆட் பண்றேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு மேக்ரோனி பாஸ்தா எடுத்திருக்கேன். நீங்க எந்த டைப் ஆஃப் பாஸ்தா வேணாலும் எடுத்துக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணி 10 to 15 minutes கொதிச்சதுக்கு அப்புறமா தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஃபைனலா அடுப்பு சிம்ல வச்சுட்டு ஒரு பாத்திரத்துல ஆல்ஃப்ரெடோ சாஸை ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சிக்கனையும் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி 2 minutes இதை ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம குக் பண்ணி வச்சிருக்க பாஸ்தாவையும் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஹெர்ப்ஸ் ஆட் பண்றேன், இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்க கஸ்தூரி மேத்தி கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆஹா, நம்ம ஆத்தென்டிக் ஆல்ஃப்ரெடோ சிக்கன் பாஸ்தா ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அப்புறம் அந்த லைக் பட்டனை டிஸ்ட்ராய் பண்ணுங்க. உணவே மருந்து. நன்றி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வேர்ல்ட்ஸ் எபிக் ரெசிபி தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட முதல் ஆளா புது வீடியோஸ் பார்க்கணும்னா பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.